அகிலா, மாமா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு உங்க அக்கா அந்த பேச்சு பேசுறாங்க. என் அக்கா தான் மாமாவை விஆர்எஸ் வாங்க சொன்னாலா? அப்படி அவர் வாங்கினதுக்காக என் அக்கா மாமா கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே வந்துட்டாங்க. தெரியும்ல, எங்க மாமா சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரை எப்படியாவது காப்பாத்திரணும்னு என் அக்கா அங்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க அக்கா என்னடான்னா அவ சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டான்னு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இதுவா கதிர் நேரம்? மனசுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரியான சூழ்நிலையில கொஞ்சமாவது ஈவிரக்கம் பாப்பாங்க கதிர், ஆறுதலா பேசுவாங்க. ஆனா உன் அக்கா, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு கிடையாதா? அந்த பேச்சு பேசுறாங்க. அவங்களை எதிர்த்து பேச உங்க யாருக்குமே தைரியம் இல்லையா? என்ன கதிர் இதெல்லாம்? தைரியம் இல்லாமலாம் இல்ல. அப்பா அப்பப்ப கண்டிச்சிட்டு தான் இருக்காங்க. அக்கா அப்படி பேசுறது அவரோட இயல்பாயிடுச்சு. என்னென்ன பண்ண சொல்ற? நீயே சொன்னதுதான், ஹாஸ்பிட்டல் அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில நான் போய் பேசி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 3 மணி நேரத்துக்குள்ள பணம் கட்டுற சுச்சுவேஷன்ல அதை பத்தி யோசிக்கிறதா இல்ல அக்கா கூட சண்டை போடுறதா? நீயே சொல்லு. நீங்க அப்படியே இங்க பணத்தை ரெடி பண்றதுக்காக ஆளாளுக்கு இங்க போட்டி போட்டு தானே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அக்கா இந்த பேச்சு பேசுறாங்க. அவங்க தம்பியை காப்பாத்த என்ன கொடுத்தாங்க? உங்க அண்ணனுக்கு அப்புறம் உங்க வீட்டுல அடுத்த பொறுப்புல நீ தானே இருக்க. உங்க அண்ணனுக்காக பணம் ரெடி பண்ணி நீ என்ன பண்ண? இல்ல நான் என்ன வேலைக்கா போறேன்? சொல்லு. படிச்சுட்டு தானே இருக்கேன். படிச்சா எதுவும் பண்ண மாட்டீங்களா? சரி, எனக்கு இப்ப ஏதோ ஒன்னு ஆகி நான் வேலைக்கு போகல, என்ன பண்ணுவேன்னு இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? நாங்க எங்க சக்திக்கு எங்களால முடிஞ்சத கழுத்துல காதல இருக்கிறத கழட்டி கொடுத்தோம்ல. உன்னால ஆனா ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணலாம்ல கதிர். மாமாவோட ஆபரேஷனுக்கு உன்னால என்ன முடிஞ்சதோ அதை ரெடி பண்ணிட்டு வா கதிர். போ.